அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு 10 குறிப்புகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்தி டிப்ஸ் 10 டிப்ஸ் உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி அப்படிங்கிறத சாப்பிட்ருக்காங்க. அந்த கோழி இறைச்சியை சுத்தமான நாட்டு கோழியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சளி பிடிக்கிற தன்மை, வைரஸ் தொற்று வராமல், பாக்டீரியல் தொற்று வராமல், ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறையோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த காலத்தையும் கோழி இறைச்சி சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிராய்லர் சிக்கனோ இல்லை பதப்படுத்தப்பட்ட சிக்கனோ அல்லது நிறைய செறிவூட்டப்பட்ட வேல்யூ ஆடடாக தான் இன்னைக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் கோழி இறைச்சியை யூஸ் பண்ணும் பொழுது அது வைரஸ் பாக்டீரியல் தொற்றை குறைக்கிறதுக்கு பதிலாக கூட்டிடுது. அதே சமயம் உங்கள் பாடியில் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகுது. நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் அது வேலை செய்யாத மாதிரி அது மாறிடுது. அதே மாதிரி உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சு. அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் கோழி இறைச்சியை உங்களுடைய பாடி இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மரபணுவும் மாறாமல் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த முறையில் நம்ம கோழி இறைச்சியை சாப்பிடும் பொழுது ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறையை நம்ம கடைபிடிக்க முடியும். அந்த மரபை இன்னைக்கு நம்ம மாற்றிட்டு வந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். உடல் எடையை குறைக்கக்கூடிய 10 எளிய வழிகள் என்னென்னலாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உணவில் டைரெக்டாக நீங்கள் ஸ்வீட் எடுக்கிறத கட் பண்ணிடுங்க. தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் ஒரு 20 நாளைக்கு டைரக்ட் சுகர் எடுக்கிறத கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா நிறுத்திடுங்க. இது ஃபஸ்ட்டு டிப். அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் 3 வேளையும் எவ்வளவு புரதம் எடுத்திருக்கிறோம், எவ்வளவு நார்ச்சத்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ புரதம் அப்படின்னா சுண்டல் வகையாக இருக்கலாம், ஊற வச்ச சுண்டல், ஸ்ப்ரவுட்டட் சுண்டல் அல்லது வேக வச்சது, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த முழுமையான தானியங்களை நீங்கள் எடுத்துக்க பழகிக்கணும். அதே மாதிரி நார்ச்சத்து பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு காய்கறி, ஒரு கீரை இருக்கா 3 வேளையும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கீரை காலையில் மத்தியானம் தான் சாப்பிட முடியும், ஈவினிங்கில் கிடையாது. பட் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் சாலட் ஃபார்ம்லேயே நம்மளால நிறைய எடுக்க முடியும். கேரட் எடுக்கலாம், வெள்ளரிக்காய் எடுக்கலாம், வெண்டைக்காய் நீங்கள் எடுக்கலாம், வெள்ளை பூசணிக்காய் நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வழிமுறைகளாக இருக்கும். அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் சாப்பிடக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்ருவாங்க. 11 மணிக்கு ஒரு ஹை கலோரி ஸ்நாக்கு, மத்தியானம் 4 மணி 5 மணிக்கு ஒரு ஹை கலோரி ஸ்நாக்ஸ், 11 மணிக்கு ஒரு சமோசா, ஒரு டீ, சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு 2 வடை, ஒரு டீ, இப்படி சாப்பிட்டுட்டாங்கனாலே வெயிட் கெயின் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அப்போது நடுவில் ஸ்நாக்கிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் 3 வேளை என்ன சாப்பாடு எடுத்துக்கிறீங்களோ அதை 3 வேளை பிரித்து சாப்பிட்றத 5 வேளையாக மாற்றிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 5 இட்லி சாப்பிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 8-8:30 மணிக்கு ஒரு 3 இட்லியும், அதுவே ஒரு 11 மணிக்கு 2 இட்லியும், அதே மாதிரி பிரித்து நீங்கள் சாப்பிட்டீங்க. ஒரு 5 வேளையாக நீங்கள் உங்களோட உணவு முறையை மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறது, சாப்பிட்றதுக்கு நடுவில் டீ காஃபி அடிக்கடி குடிக்கிறது, இல்லைனா ஃப்ரெஷ் ஜூஸ் நிறையா குடிக்கிறது, ஹாட் பிவரேஜஸாக இருக்கலாம், கோல்ட் பிவரேஜஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று குடிக்கிறத பழக்கமாக வச்சுருக்கோம். இதுவே வெயிட் கெயினுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற நேரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. இரவு உணவை ஒரு 6:30-7 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். லேட்டாக சாப்பிட்றது அப்படிங்கிற பழக்கம்
இருக்கவே கூடாது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கும் நம்மளுடைய தூக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் பகல் பொழுது ஆரோக்கியமாக இருக்க முடியாது. கிரேவிங் அதிகமாகிடும். ஸோ நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, கையில் கிடச்சதெல்லாம் சாப்பிட்ருவீங்க. அப்போது இரவு தூக்கம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நைட்டு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10-10:30 படுக்க போனீங்கன்னா ஒரு 7 to 8 hours நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணும். உங்களோட ஸ்லீப் நல்லா இருந்தாலே உங்கள் வெயிட் லாஸ் நல்லா இருக்கும். யாரெல்லாம் சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்களோ அவங்க தான் உடம்பு எடை அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக வயிறு இடுப்பு பகுதியில் ஃபேட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நல்லா தூங்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 3 வேளை உணவு முடித்த பிறகு போஸ்ட் மீல் வாக் ஒரு 5 to 10 minutes வந்து போஸ்ட் மீல் வாக் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கிற இடத்துலையே பயிற்சி பண்ணுங்கள். அப்படி முடியாதவங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் வேணாம், நடைப்பயிற்சி மட்டும் போதுமானது. நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிங், ஜென்ரலாக நல்ல கை வீசி நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல நடக்கிறது. நடைப்பயிற்சி பண்ணுங்க நான் சொன்னேன்னா வீட்டுக்குள்ளேயே நான் நடந்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே நம்மளால கலோரி பேர்ன் பண்ணி நடக்க முடியாது. நல்ல வெளியே காற்றோட்டமான இடத்துல நீங்கள் நடக்கணும். அந்த மாதிரி ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இரவு உணவை வந்து நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு நல்ல சூடாக ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டே வாங்கலேன். இது என்ன பண்ணுன்னா உங்கள் உடம்புல தெர்மோஜெனசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணிடும். அப்போ ரெஸ்டிங் ஃபேஸில் கூட உங்கள் ஃபேட் பேர்ன் ஆகிட்டே இருக்கும். அப்போ உடல் எடை அதிகரிக்காது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸில் வச்சுட்டே வரலாம். அடுத்து கடைசியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே சாப்பிட்றது முழு வயிறு சாப்பிடக்கூடாது. நீங்கள் சாப்பிட்ற உணவோடைய ரேஷியோ வந்து 2:1:1 ரேஷியோ. 2 பங்கு உணவு எடுத்துக்கோங்க. 1 பங்கு வந்து நீர் குடிங்க, 1 பங்கு வந்து காலியாக விட்டுருங்க. உங்களுடைய உணவு முறை இந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கும் பொழுது கீழே உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வயிறு எப்பயுமே காலியாகத்தான் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. பெருசாக நான் அந்த ஜூஸ் குடிக்கணுமா, அந்த மருந்து சாப்பிடணுமா, இதை செய்யணுமான்னு இல்லாமல் சின்ன சின்ன உணவு முறையும் வாழ்வியல் முறை மாற்றங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் கொண்டு வர முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.